அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பெரிய அப்டேட் எல்லாம் கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஜென்ரலான ஒரு விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ரெஃபரல் லிங்க் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இது என்னுடைய லாகின் தான். ஸோ நான் ரெஃபரல் லிங்க் கிளிக் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா, இதில் பாருங்கள், கிளிக் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் மெம்பர் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசராகவோ இல்லை ஒரு அட்வைசராகவோ இல்லை ஒரு ப்ரமோட்டராகவோ உள்ளே வரவங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து மெம்பருக்கு உண்டான ரெஃபரல் லிங்க்கு. ஸோ இதை காப்பி லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், அதாவது அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிளிக் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கஸ்டமர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் வாலெட் கஸ்டமர்ஸை கொண்டு வரக்கூடிய லிங்க், ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டேன், ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் பெருசாலாம் இதுவும் இருக்காது. நேமு, பாஸ்வேர்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேம் உங்களுடைய நேமு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கஸ்டமருடைய மொபைல் நம்பர், நேம் வந்து கஸ்டமருடைய நேம், பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் அவங்களுக்கு பிடிச்ச டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, உங்களுடைய கிரெடிட் வாலெட்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதேமாதிரி பாஸ்வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஓடிபி வரைக்குமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நிறுவனம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய சேஃப்டிக்காக தான், சரிங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் அடுத்தது பார்த்துக்குவோம். சரி, வந்துட்டோமோ, இங்கே இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரொஃபைலில் ஸ்ட்ரீட் கிளப் யூசர் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி, ஸ்ட்ரீட் கிளப்பில் என்ன யூசர் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த யூசர் ஐடி தான் இங்கே போடணும். ஸோ அதை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ சப்மிட் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? உங்களுக்காக இன்னொரு டைம் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய யூசர் ஐடி ஸ்ட்ரீட் கிளப்பில். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். உங்களுடைய மாடிஃபை பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இப்போவுமே பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து 20ஆம் தேதிக்கு மேலே யாருனாலையும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் டீட்டெயில் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பாஸ்வேர்டு, ஜென்டர், டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நம்ம கஸ்டமருக்கு போட்டோம் இல்லையா, சேம் இதே தான். நெக்ஸ்ட்டு டைரக்ட் மெம்பர்ஸ், உங்களுடைய டைரக்ட் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் உள்ளே இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு. கொரியர் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு ப்ராடக்ட் கொரியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ ரெஃபரல் லிங்க் சொல்லிட்டேன். இபின். ஸோ இபின் எதுக்காக அப்படிங்கிறது இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இபின்னில் வந்து பின் ரெக்வஸ்ட், ஓகேங்களா? பின் ரெக்வஸ்ட் நம்ம இப்போ வந்து ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆர்கனைசராக இருக்கிறவங்க இதில் வந்து 1ன்னு டைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே 5000 டைப் பண்ணிக்கிங்க. பணம் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரி, ஓகே, 5000 கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ பேங்க்கு, உங்களுக்கு பிடிச்ச பேங்க், உங்களுடைய பேங்க் எல்லாமே போட்டுக்குங்க. பேமெண்ட் ஆப்ஷன் இதிலே வச்சுக்கோங்க. இந்த இதுனா யூபிஐலே வச்சுக்கோங்க. யூபிஐலே வச்சுட்டு டிரான்சாக்ஷன் நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0000ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஆர்கனைசராக வரீங்களா இல்லை ஃப்ரீயாக அட்வைஸராக உள்ளே வரீங்க? ஸோ அந்த ஃபைலை இதில் கொடுத்துட்டு ரிமார்க்கில் உங்களுடைய நேமும் உங்களுடைய ஐடி நம்பரும் கீழே போட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரோ ரிவார்ட் பாயிண்ட், எம்ஆர்பி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமே இது தான். ஸோ இதில் இன்னும் வந்து யாருக்கும் வந்து இந்த பின் கொடுக்கல. ஸோ பின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே, டிரான்சாக்ஷன்லேருந்து எல்லாமே A to Z உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வருமானம் அது மட்டும் கிடையாது, இதில் இருக்கிற வருமானம் எவ்வளோ பெரிய வருமானம் அப்படிங்கிறது இது மூலமாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரோ மார்க்கெட்டிங் பிளான். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய கஸ்டமர் ஏர்னிங்ஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாரோ விங்ஸ், இதில் வந்து அப்ளை ஃபார் டிரான்சாக்ஷன் கார்டு எல்லாமே, இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். இப்போ நம்ம இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் அக்செப்டன்ஸ் இதிலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். கிரெடிட்டோட ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது, நமக்கு என்ன கிரெடிட் வாங்கியிருக்கோங்கிறதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் இதில் வந்துடும். அப்புறம் கேஷ் வாலெட்டுக்கு உண்டான டிரான்சாக்ஷன், கிரெடிட் வாலெட்டுக்கு உண்டான டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துருச்சு. ஸோ கேஒய்சி எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியராக அனுப்ப சொல்லியிருக்காங்க. க்ரீன் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த 10 பேஜிலும் கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து கொரியர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஓட்ட வேண்டியது இருக்கும். கேவிசிக்கு தேவையானது
உங்களுடைய ஆதார் ஃப்ரண்ட்டு பேக்கு தெளிவான ஒரு ஜெராக்ஸ் காப்பி, அது கலரில் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் சேஃபாக இருக்கும். இது ரேஷன் கார்டு, அதாவது ஸ்மார்ட் கார்டுடைய ஃப்ரண்ட்டு பேக்கோட காப்பி ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் பில் லாஸ்ட்டு 3 மந்த்ஸ், இப்போ வந்து ஏப்ரல் மாதம் நடக்குது. ஸோ ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கப்பட்ட சிலிண்டருடைய கேஸ் பில் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கம்பல்சரி. ஸோ முடிஞ்சுன்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸும் உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப் இல்லை அப்படின்னா அதையும் சேர்த்து கூட நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சுட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த டீம் லிஸ்ட் அப்படிங்கிறது, டீம் லிஸ்ட் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பிடிஎம்மாக செயல்படுறவருக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசராக செயல்படுறவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் உதாரணத்துக்கு இப்போ கஸ்டமர் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் பிளானில் இருந்தாங்கன்றது தான் அதை கொடுத்துருந்தாங்க. அது கூடிய சீக்கிரத்தில் மாற்றிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அட்டனன்ஸ் போடக்கூடியது. ஸோ இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இவங்க வச்சிட்டாங்களா அப்படின்னா போஸ்டட்னு வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3ன்னு கொடுத்துருவோம். இதுவே வந்து ஞாயிற்றுக்கிழமை, சனி, ஞாயிறு அவங்க வந்து டிபி வச்சுருந்தாங்க அப்படின்னா 4ன்னு கொடுப்போம். ஏன்னா டிபியோட சேர்த்து 4 போஸ்ட்டாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நாட் போஸ்டட். ஏன்னா ஃபேஸ்புக்கில் இப்போ போஸ்ட் போடக்கூடிய வேலை எதுவும் கொடுக்கல. ஸோ ஃப்யூச்சரில் வரலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 கொடுத்து இந்த இடத்துல பென் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்தோம்னா சப்மிட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க் தான் டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 to 10:30 மணிக்குள்ளே ஆர்கனைசருடைய வேலைகள் இதை வந்து செஞ்சுருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னத்த நாளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க, இமேஜ் கொடுத்துட்றாங்க. அது ஒரு 6 to 7 இல்லைன்னா 7 to 8க்குள்ளே கிடச்சிருது. ஸோ அந்த இதை வந்து அவங்க சரியாக வச்சுருக்காங்களான்னு ஒரு 3 முறை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். 24 hours இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு டூல்ஸ், உங்களுடைய கம்ப்ளைண்ட் எதுவாக இருந்தாலுமே இந்த இதில் கம்ப்ளைண்ட் பாக்ஸில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இதனுடைய இப்போதைக்கு நம்மளுக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாமே இதிலேயே கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மிக முக்கியமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் புரிதலோடு உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி.